8வது ஊதியக் குழு செய்தி என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான 8வது ஊதியக் குழுவை மத்திய அரசு பட்ஜெட் 2025 அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே அமல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர் ஜனவரி 16ஆம் தேதி 8வது ஊதியக் குழுவிற்கு 1 கோடி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும், நடைமுறைப்படுத்துவதற்கான சரியான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தினார். 7வது ஊதிய கமிஷன் கீழ் குறைந்தபட்ச சம்பளம் மாதம் 18,000 ஆக இருந்தது மற்றும் 8வது ஊதிய கமிஷன் கீழ் குறைந்தபட்ச சம்பளம் மாதம் 7,000 8,000 ஆக உயரும். அதாவது மாதம் 25,000 அல்லது 26,000 ஆக குறைந்தபட்சம் சம்பளமாக 8வது ஊதிய கமிஷன் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மீண்டும் ஆணையத்தின் பரிந்துரையை முழுமையாக சார்ந்துள்ளது. 8வது ஊதிய கமிஷன் DA, HRA முக்கிய கூறுகளை நிவர்த்தி செய்ய வாய்ப்புள்ளது. இருப்பினும் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து இறுதி முடிவு ஆணையத்தின் பரிந்துரைகள் மற்றும் அதை தொடர்ந்து அரசாங்கத்தின் ஒப்புதலை பொறுத்தது. 8வது சம்பள கமிஷன் தேதி குழுவு அமைத்து அதன் பதவிக்காலமும் தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு 2026ஆம் ஆண்டு அமல்படுத்த உள்ளது. ஆணையம் அமைப்பதற்கான சரியான தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் 7வது ஊதிய குழுவில் இருந்து சுமூகமான மாற்றத்தை உறுதி செய்வதற்காக 8வது ஊதிய குழுவை உருவாக்குவதை அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. அதன் பதவிக்காலம் டிசம்பர் 31, 2025 அன்று முடிவடைகிறது. लास्ट पे कमीशन 7th पे कमीशन स्टार्ट हुआ था, तो 2026 में इसका टर्म कंप्लीट होता है. उससे वेल बिफोर 2025 में 8th पे कमीशन स्टैब्लिश करने से सफिशिएंट टाइम मिलेगा so that the recommendations can be received well before the completion of the period of 7th pay commission.